நண்பர்களுக்கு வணக்கம். கோல்டு ETF ஸ்டார்ட் பண்ண ரீசன் செய்கூலி சேதாரம் இது இல்லாம கோல்டை எப்படி சேஃப்டி பண்றது அப்படிங்கிற கவலையும் இல்லாம கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷனா ETF கொண்டு வந்தாங்க. ஆனா இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப கம்மியான பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா கோல்டு சேர்க்கறதுக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா கோல்டு ETF மாறி இருக்கு. கடையில் போய் கோல்டு வாங்குறதா இருந்தால் மினிமம் 1 கிராம் அப்படிங்கிற அளவுக்கு வாங்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி 8000 10,000 இந்த அளவுக்கும் மினிமமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். கோல்டு ETFல மினிமமாக 0.01 கிராம்ல இருந்து வெறும் 80 ரூபாயிலிருந்து கூட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு இந்த கோல்டு ETF அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும், எப்படி இந்த கோல்டு ETFs ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி இதோடைய ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அடுத்து இந்த கோல்டு ETFஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், கடைசியாக மார்க்கெட்டில் நிறைய கோல்டு ETFs இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. இதில் எது பெஸ்ட் அப்படிங்கிறத எப்படி செலக்ட் பண்ணுறது, இதுக்கு என்னென்ன விஷயங்களை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த ETF உடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ETFs அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இதுவும் மியூச்சுவல் ஃபண்டுடைய ஒரு கேட்டகரி தான். நிறைய பேர் சேர்ந்து கலெக்டிவா ஷேர்ஸ்ல பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இங்க இந்த கோல்டு ETFஸ்ல நாம கொடுக்கிற பணத்தை பிசிக்கல் கோல்ட்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்றாங்க. கோல்டு பார்ஸாவும் காயின்ஸாவும், அதுவும் 99.5% பியூரிட்டி இருக்கிற கோல்டுல மட்டும் இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எத்தனை யூனிட்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்டான பிசிக்கல் கோல்டு இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு கஸ்டோடியனா இருக்கிற கம்பெனி கிட்ட அவங்களுடைய ஹோல்டிங்கா இருக்கும். 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கோல்டு ETF அப்படிங்கிற கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு யூனிட் அப்படிங்கிறது 1 கிராம் பிசிக்கல் கோல்டுக்கு ஈக்குவலண்டா இருந்துச்சு. 2000 3000 அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்த 1 கிராம் கோல்டோட பிரைஸ் 5000 6000 இந்த பிரைஸை தாண்ட ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஒரு யூனிட் அப்படிங்கிற 1 கிராம் கோல்டு வாங்குறது கூட காஸ்ட்லியான பிறகு இந்த ETFs கிரியேட் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு யூனிட்டோட சைஸ் 1 கிராம் அப்படிங்கிறதுல இருந்து பிரிச்சு 0.01 கிராம் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்பிளிட் பண்ணாங்க. ஆக்சிஸ், HDFC, ICICI, SBI இந்த ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாம் 0.01 கிராம் அப்படிங்கிறத அவங்களுடைய ஒரு யூனிட் சைஸா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டோடைய ஒரு யூனிட்டோட NAV அப்படிங்கிறது 73, 75, 76 இந்த மாதிரி வேரியஸ் பிரைசஸ்ல அவங்களுடைய நெட் அசெட் வேல்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. டாடா கோல்டு ETF இந்த ஸ்ட்ரக்சரை இன்னும் ரெடியூஸ் பண்ணி 0.001 கிராம் அப்படிங்கிறத அவங்களுடைய ஒரு யூனிட் சைஸா செட் பண்ணியிருக்காங்க. இதனால டாடா கோல்டு ETF ஓட பிரைஸ் 8 ரூபி அப்படிங்கிற அளவில் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. இந்த எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இந்த யூனிட்ஸை கிரியேட் பண்ணதுக்கு பிறகு இந்த யூனிட்ஸை மார்க்கெட்ல லிஸ்ட் பண்றாங்க, எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்றாங்க. இந்த ETFs NFO வரும்போது, நியூ ஃபண்ட் ஆஃபர் வரும்போது அந்த ஃபண்ட் ஹவுஸ்ல இருந்து நம்ம டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த யூனிட்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிறதால ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் மூலமாவே பண்ணவும் செய்யலாம். அடுத்து இந்த கோல்டு ETFல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, கோல்டு ETFல வேற எந்த ஒரு ETF இருந்தாலும் ஸ்டாக்ஸ் வாங்குற மாதிரி டிமேட் அக்கவுண்ட் மூலமா மட்டும் தான் வாங்க முடியும். ஸ்டாக்ஸ் வாங்கும்போது பண்ற மாதிரியே ஸ்டாக்கை சர்ச் பண்றதுக்கு இருக்க பிளேஸ்ல நம்ம எந்த ETF செலக்ட் பண்ணிருக்கோமோ அந்த நேமை டைப் பண்ணணும். நாம செலக்ட் பண்ணிருக்கிற அந்த பர்டிகுலர் ETF சர்ச் பண்ணி அதை செலக்ட் பண்ணதுக்கு பிறகு நமக்கு இப்போ 2 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட், ஸ்டாக்ஸ் வாங்குற மாதிரி நம்மளால எவ்வளவு முடியுமோ எப்பப்போ முடியுமோ அந்த சமயத்துல டைரக்டா செலக்ட் பண்ணி வாங்கவும் செய்யலாம். அடுத்து ரெண்டாவது SIP ரூட். இது கிட்டத்தட்ட ஸ்டாக் SIP ரூட் மாதிரி தான். இங்க இந்த SIP செலக்ட் பண்ணும்போது எய்தர் குவான்டிட்டி ஆர் அமௌண்ட் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி, குவான்டிட்டியா இருந்தா மாசம் எத்தனை குவான்டிட்டி ஆஃப் யூனிட்ஸ் வாங்கணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டரையும் பிளேஸ் பண்ணலாம். அடுத்து அமௌண்ட் அப்படிங்கிற பிளேஸை செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மாசம் இவ்வளவு அமௌண்ட்டுக்கு இந்த ETFல இத்தனாம் தேதி வாங்கணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேட்ல நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஃபண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரூட் வழியா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டினியூ ஆகிட்டும் இருக்கும். அடுத்து இந்த கோல்டு ETF கேட்டகரியில் மார்க்கெட்டில் 18 ETF லிஸ்ட் ஆயிருக்கு. இதில் எது பெஸ்ட் அப்படிங்கிறத எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ETF உடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நமக்காக நம்ம கிட்ட இருந்து பணத்தை வாங்கி மார்க்கெட்டில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவோட ஆப்ரேட் ஆகுறாங்களோ அவங்க தான் நாம கொடுக்குற பணத்தை, அதிகமான பணத்தை மார்க்கெட்டில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால எந்த ETF உடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்குதோ அந்த ETFs கன்சிடர் பண்ணவும் செய்யலாம். இப்போ மார்க்கெட்ல இருக்க கோல்டு ETFஸ்லே டாடா கோல்டோடைய ETF தான் இருக்கிறதுலே கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோட 0.48% அப்படிங்கிற அளவில் இருக்குது.
அடுத்து கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் ட்ராக்கிங் எரர். பிசிக்கல் கோல்டுல தான் இந்த ETFs இன்வெஸ்ட் பண்றாங்க. அதனால பிசிக்கல் கோல்டுடைய ஒரிஜினல் பிரைஸ் என்ன பிரைஸ்ல இருக்குதோ கிட்டத்தட்ட அப்படியே அதே பிரைஸ்ல இந்த ETFஸும் ட்ரேட் ஆகணும். ஆனா ஆபரேஷனல் அண்ட் அதர் அக்கவுண்டிங் காரணமா கோல்டுடைய பிரைஸை அபிஷியலா ட்ராக் பண்றதுக்கு இருக்கிற லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் ஃபிக்ஸ் பண்ற ஸ்பாட் மார்க்கெட் பிரைஸுக்கும் ETFs உடைய பிரைஸுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் எப்பவும் இருக்கும். இதுல எந்த ETF உடைய ட்ராக்கிங் எரர் கம்மியா இருக்குதோ அந்த ETFs தான் பெட்டர். இங்க நம்ம மார்க்கெட்ல இருக்க ETFsல UTI உடைய ETF 0.11% அப்படிங்கிற அளவுலையும், நிப்பானுடையது 0.17%லையும், SBI கோல்டு ETF உடைய ட்ராக்கிங் எரர் 0.20% அப்படிங்கிற அளவுலையும் இருக்குது. இதுதான் நம்ம மார்க்கெட்ல இருக்க ETFsலே டாப் 3 லோவஸ்ட் ட்ராக்கிங் எரர் இருக்கிற ஃபண்ட்ஸ். அடுத்து கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் NAVக்கும் யூனிட் பிரைஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். கோல்டு ETF மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுது. அதனால அதோடைய அசெட் பிரைஸுக்கும் வேல்யூவுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். மார்க்கெட்ல டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த யூனிட்ஸ் உடைய பிரைஸ் NAVயை விடவும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஆகும்போது அந்த ஃபண்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரீமியம் பிரைஸ் கொடுத்து நாம வாங்குறோம். அதனால இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்லாம, இந்த டிஃபரன்ஸ் இல்லாம, இல்லைன்னா ரொம்ப கம்மியான டிஃபரன்ஸ் இருக்கிற ETFஸை இன்வெஸ்ட்மெண்ட்க்கு கன்சிடர் பண்ணலாம். ICICI, ஆக்சிஸ் இந்த 2 ஃபண்ட் ஹவுசஸ் உடைய ETF தான் NAV உடைய நியரஸ்ட்ல ட்ரேட் ஆகவும் செய்யுது. அடுத்தது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். எந்த கடையில நிறைய பேர் கோல்டு வாங்குறாங்களோ அதே கடையில நாமளும் போய் கோல்டு வாங்குற மாதிரி மார்க்கெட்ல இருக்க ETFsலே அதிகமான அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட், அதிகமான கோல்டு யூனிட்ஸ் இருக்கிற ETF அப்படின்னா அது நிப்பான் இந்தியாவுடைய கோல்டு ETF தான். இந்த ETF உடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 14,800 கோடி அப்படிங்கிற அளவுல இருக்குது. நம்ம மார்க்கெட்ல இருக்கிற எல்லா ETF உடைய பேரும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் இருக்கும். இங்க இருந்து ஒரு ETF பற்றியும் இன்னும் சர்ச் பண்ணி பாருங்க. இதுல எது பெஸ்டா இருக்கோ அதுல கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு ஸ்டேபிள் growth இருக்கிற ஒரு அசெட் கிளாஸையும் கொண்டு வாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அவங்க கூடவும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.